செங்கோட்டையன் அவர்கள் கட்சி தலைமைக்கு 10 நாள் கெடு விதித்து அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்கள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் இன்று அதிமுக கட்சி தலைமை அவர் மீது நடவடிக்கை மேற்கொண்டது. அவருடைய கட்சி பொறுப்புகள் பறிக்கப்பட்டன. இந்த நிலையில் அவருக்கு பதிலாக கட்சி பொறுப்புகளில் புதியவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். இந்த நிலையில் நியமிக்கப்பட்டவர்கள் யாருடைய ஆதரவாளர்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. வேலுமணியினுடைய ஆதரவாளர்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. பறிக்கப்பட்ட பதவிக்கு ஏ.கே. செல்வராஜ் என்பவர் நியமனம் செய்யப்பட்டார். இதனையடுத்து அவர் மேட்டுப்பாளையம் அதிமுக எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். அவர் வேலுமணியினுடைய ஆதரவாளரா என்ற கேள்வி நீடிக்கிறது. கூடுதல் விவரங்களோடு என்னுடைய செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். ராஜேஷ், வணக்கம். தொடர்ந்து இந்த பதவிகளுக்கு புதியவர்கள் நியமிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் யாருடைய ஆதரவாளர்கள், யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகள் அப்படின்ற கேள்வி முதல்ல நீடிக்கிறது. உங்களுடைய விவரங்களை வழங்கலாம். வணக்கம். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர் புறநகர், அதாவது ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளராக பணியாற்றி வந்த நிலையில அவர் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக முன்னாள் அமைச்சர் ஏ.கே. செல்வராஜ் அந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது செங்கோட்டையன் இடத்தில் ஏ.கே. செல்வராஜ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஏ.கே. செல்வராஜ் யார் என்று விசாரிக்கும் போது பல்வேறு தகவல்கள் கிடைக்கப்படுகின்றது. அவர் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் அவர் ஏற்கனவே முன்னாள் அமைச்சராக இருந்தவர். அதாவது 2001 காலகட்டத்திலே அதிமுக ஆட்சியிலே அவர் முன்னாள் அமைச்சராக தமிழ்நாடு அமைச்சராக பணியாற்றியவர். இது தவிர ராஜ்யசபா உறுப்பினராகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார். இந்த சூழலிலே தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஏ.கே. செல்வராஜ் தற்போது செங்கோட்டையனுடைய இடத்திலே அவர் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் ஈரோடு மாவட்டத்துக்கு நியமிக்கப்பட்டது எப்படி? ஏனென்றால் ஏ.கே. செல்வராஜை பொறுத்தவரையில அவர் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியை சேர்ந்தவராக இருக்கிறார். அதன் காரணமாகத்தான் அந்த தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். அவரை பக்கத்து மாவட்டத்துக்கு கொண்டு வந்து போடுவதற்கான காரணம் என்ன என்று நாம் விசாரிக்கும் போது அவர் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி அவர்களுடைய தீவிர ஆதரவாளர் என்றும் அவருடைய பரிந்துரையின் அடிப்படையிலே தான் தற்போது செங்கோட்டையின் இடத்தில் ரீப்ளேஸ்மெண்ட் என்ற அடிப்படையிலே ஏ.கே. செல்வராஜ் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகின்றது. ஏ.கே. செல்வராஜை பொறுத்தவரையில அதிமுகவினுடைய பல ஆண்டுகால உறுப்பினராகவும் அந்த இயக்கத்திற்காக தொடர்ந்து பாடுபட்ட நபராகவும் இருந்து வந்திருக்கிறார். எனவே அந்த அடிப்படையிலும் அவருக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் நிர்வாகிகள் சிலரிடம் நாம் பேசும்போது அவர் தற்போது தற்காலிகமாகத்தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் இவர் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஈரோடு மாவட்டத்தில் தற்போது பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக அவர் தற்போது மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். விரைவில் வேறொரு நபரை கண்டறிந்து அந்த பகுதியில் செங்கோட்டையின் பதிலாக நியமிக்கப்படுவார் என்ற ஒரு தகவலையும் நிர்வாகிகள் ஒரு தகவலாக தெரிவிக்கிறார்கள். அதே போல ஏ.கே. செல்வராஜை பொறுத்தவரையில் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் என்பதை தாண்டி அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளராகவும் செயல்பட்டு வருகிறார். மிக மிக மூத்த உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் அதிமுகவினுடைய கழக அமைப்பு செயலாளர் என்ற அந்த பொறுப்பு வழங்கப்படும். எனவே ஒரு மூத்த உறுப்பினர் என்ற அடிப்படையிலும் அவர் அந்த பகுதியில் செயல்பட்டு வந்தார். எனவே கட்சிக்கு விசுவாசமாகவும் தொடர்ந்து அதிமுகவினுடைய நிர்வாகியாகவும் அதிமுகவிற்காக பல்வேறு பணிகளையும் ஆற்றியிருக்கக்கூடிய ஏ.கே. செல்வராஜ் செங்கோட்டையின் நீக்கப்பட்ட நிலையில் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதலாக இவர் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணியினுடைய ஆதரவாளர் என்ற ஒரு தகவலும் கிடைக்கின்றது. நமக்கு தெரியும், இந்த சுற்றுப்பயணம், அதாவது இபிஎஸ் அவர்களுடைய சுற்றுப்பயணம் தொடங்கி பல்வேறு விஷயங்களிலும் தொடர்ந்து பக்கபலமாக எஸ்.பி. வேலுமணி இபிஎஸ்க்கு ஆதரவாக இருந்து வரக்கூடிய நிலையில் அவருடைய ஆதரவாளராக அறியப்படக்கூடியவர் சட்டமன்றத்திலும் கூட எஸ்.பி. வேலுமணியுடன் 3-4 பேர் எப்போதுமே இருப்பார்கள். அவர்களில் ஒருவராக ஏ.கே. செல்வராஜும் உடன் செல்வதை பார்க்க முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக அவர் அறியப்பட்டு தற்போது ஏ.கே. செல்வராஜ் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று மூத்த நிர்வாகிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.